Hi friends, welcome to my channel Priya Ideas. நாம் இன்னைக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். சுரக்காய் குருமா. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் இம்மீடியேட்டாக உங்களை வந்து சேரும். இன்றைக்கி இது செய்கிறதுக்கு நான் ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்த உடனே இதில் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து வணக்கிக்கோங்க. இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். இப்போது இது கூட நான் ஒரு நறுக்குன தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம், ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். கொஞ்சம் கல்லுப்பு கூட சேர்த்து இதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மசாலா பவுடர்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். மசாலா எல்லாம் சேர்த்த உடனே நம்ம நறுக்கி வச்ச சுரக்காயை சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக க்யூபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்படி சேர்க்கும்போது குருமாவில் இதை நம்ம நல்லா மசிச்சு கூட விட்டுறலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மசாலா சேர்த்து சுரக்காய் சேர்த்த உடனே இம்மீடியட்டாக நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது வெந்துட்டுருக்க டைமில் நமக்கு இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சுரக்காய் ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து இதை ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு தேவையில்லை. உப்பு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் செக் பண்ணிவிட்டு காரமும் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தேவையானதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுடுங்க சிம்மில் வச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வெந்து வந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பர் குருமா ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசையோடு சாப்பிடும் பொழுதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 இட்லியே சாப்பிடுவீங்க. சப்பாத்தியோடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல்லையே மேத்தி சப்பாத்தி போட்டிருக்கேன், அது கூட இது ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.